சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓகே சார், பை. இந்தா வெற்றி ஜூஸ். என்னாச்சுப்பா? ஓகே ஆயிடுச்சா? ஓகே தாம்மா, வீடெல்லாம் செட் ஆயிடுச்சு. டபுள் பெட்ரூம் தான். ஆனா என்னப்பா என்னாச்சு? அது இப்ப கால் பண்ணி குடியிருக்கிறவங்க காலி பண்றதுக்கு 15 நாள் ஆகும்னு சொல்றாங்க. 15 நாள் கழிச்சு தான் நம்ம போக முடியும். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. பரவாயில்லப்பா, 15 நாள் தானே. நாம அதுக்குள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சா சரியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணிக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்லப்பா. சரி, அப்ப நான் அந்த வீட்டுக்கே ஓகே சொல்லிடுவாமா? சொல்லிடுப்பா. நான் வரலாமா? அடரே சுந்தரி, வாமா வா. வாங்க சுந்தரி. என்ன என்னை யாரும் எதிர்பார்க்கலையா? ஆமா சுந்தரி, எதிர்பார்க்கலதான். நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. உட்காருங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க வெற்றி? 15 நாள் ஓகேவானு? அது ஒண்ணு இல்ல சுந்தரி, வீடு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால ஒரு வீடு பார்த்துட்டு வந்தேன். 15 நாள் கழிச்சுதான் அந்த வீடு காலி ஆகுமா, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு சுந்தரி வந்திருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? நான் சொன்ன விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வந்திருப்பாங்களோ? சச்சா, இருக்காது. அப்படி சொல்லியிருந்தா அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்னவா இருக்கும்? எதுக்கும் போய் என்ன பேசுறாங்கன்னு பாக்கலாம். இந்தா சுந்தரி. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. இது நல்ல விஷயம். வீடு காலி பண்ணணும்னு நினைக்கிறது. காலி பண்ணுங்கம்மா. நல்ல இடமா இருந்தாலும் மனசுக்கு பிடிக்காத இடத்துல நாம இருக்கிறது சரியா வராது. இருக்கிற இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் நல்ல ஏரியாவா பார்த்து போங்க. இப்ப யார் வந்து இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டா? அட்வைஸ் கேட்கப்படும்னு போர்டா வச்சுக்கிட்டு என் மாமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வீடு காலி பண்றதுக்கு இவங்களும் சப்போர்ட் பண்றாங்களா? இருக்கட்டும். கண்டிப்பா 15 நாள்ல காலி பண்ணிடுவோம் சுந்தரி. மாமா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகலாம். ஆனா என் மனசுல இருந்து எப்பவும் போகவே முடியாது. உங்களோட விருப்பம் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? சரி, சந்தோஷமா போங்க. ஆனா உங்க நினைப்பு என் மனசை விட்டு எப்பவும் போகாது. மாலினிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். கொஞ்சம் கிராண்டா பண்ணலான்னு பிளான் பண்ணி இன்விடேஷன் அடிச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். வந்து மாலினியையும் அவ குழந்தையையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா? இந்தாங்கம்மா. வெற்றி கிட்ட கொடுமா. ஓ, மண்டபத்திலயா? மண்டபத்துலதான். வீட்லனா கலெக்டர் வீடுன்னு எல்லாரும் வரதுக்கு சங்கடப்படுவாங்க. மண்டபத்துல வச்சுட்டா எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. அதான். நல்ல விஷயம். கண்டிப்பா வந்துடுறோம். தேங்க்ஸ்மா, எங்களுக்கும் தேடி வந்து இன்விடேஷன் கொடுத்ததுக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இல்ல, எங்களையும் ஞாபகம் வச்சு வந்திருக்கியே, அதத்தான் சொன்னேன். வெற்றிக்கு தான் முதல் பத்திரிக்கையே கொடுக்கறேன். எப்பவுமே அவர் எனக்கு ஸ்பெஷல் தாமா. கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோம். அப்ப நான் கிளம்புறேம்மா. என்னம்மா சாப்பாடு செய்யற? சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, எனக்கு நேரம் இல்ல. இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேம்மா. சரிம்மா, பாத்து போ. சரி, ஜாக்கிரதை. வரேம்மா. வரேன் வெற்றி.